Hi sweeties, welcome to our channel Miss Sans. நான் உங்க சங்கீதா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா gift opening வீடியோ part 2. part 1 ரொம்ப பெருசா போயிருக்கும்னு நினைக்கிறேன். சோ part 2 பார்க்க போறோம். கீழ என்ன ஓடுதுன்னு பாக்குறீங்க. அங்க நம்ம R&D டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்ச இந்த யானை பொம்மையை ஓட வச்சுட்டாங்க பேட்டரி போட்டு. இதுவுமே நல்லா ஜாலியா இருக்குது. இந்த யானை பொம்மையுமே அவன் நல்லா என்ஜாய் பண்ணுவான். ஏன்னா ஒன் சைட் ட்ரம்ஸ் அடிச்சுட்டு போற மாதிரி இருக்குது. ஐ திங்க் அதுல ட்ரம்ஸ் இல்லன்னு நினைக்கிறேன். இதுல ட்ரம்ஸ் இருக்கு. சோ வேரியேஷன் இருக்கு. ரிப்பீட்டட் கிஃப்ட் எதுவுமே இல்ல. இப்போ நம்ம அடுத்த கிஃப்ட் ஓபன் பண்ணலாம். பண்ணுங்க. இது என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் ஸ்கூல் ஃப்ரெண்ட் அர்ச்சனா. இது அவங்களோட பொண்ணு குடுக்குற மாதிரி எழுதிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே சக்தி பப்பா பை மிர்னாலினி. கியூட்டா இருந்தா மிர்னாலினி பார்த்த. ஆமா, எப்பவுமே கேர்ள் பேபிஸ் வந்து ரொம்ப கியூட். அதனால என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டுட்டே இருந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்பார்ச்சுனேட்லி ஆக்சுவலா இந்த டீம் ஃபுல்லா ஆசைப்பட்டது எல்லாம் பொண்ணுங்க தான், எக்ஸப்ட் ஒருத்தனை தவிர. என்னையும் என்னோட தம்பியும் தவிர எல்லாருமே பொண்ணு வேணும் தான் கேட்டாங்க. பட் எனக்கும் என் தம்பிக்கு நல்ல மனசுன்றதுனால எங்களுக்கு பையன் கிடைச்சிருச்சு. கிரிஞ்சு அவாய்ட் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாதே. என்ன ஸ்கிரீன்ல இருந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க. ஐ திங்க் ஏதோ யூஸ்ஃபுல்லான பொருள் நினைக்கிறேன். அகைன் டால்ஸ் கிஃப்ட்ஸ், சாஃப்ட் பேபி பால். இதெல்லாம் தூக்கி அவன் அடிச்சாலும் அவன் மேலே ரிஃப்ளெக்ட் ஆனாலுமே அவனுக்கு வலிக்காது. எல்லாமே ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் தான். ஸ்டாக்கிங் கப்ஸ். இது அடுத்தது என்னது இது? இது நம்ம உடைச்சி ஜாலியா விளையாடலாம். இப்ப உள்ள இருக்கிறது அவனுக்கு, வெளியே இருக்கிறது எங்களுக்கு. இது என்ன? இது மெஷரிங் கப் மாதிரி இருக்கு. அது முன்னாடி அந்த குழந்தை விளையாடுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஓ, இது வந்து சைஸ்க்கு ஏத்த மாதிரி அடுக்கி வைக்கிறது. இதுவுமே அவன் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா யோசிப்பான்ல, ஏன் இது எடுத்து வைக்க மாட்டேங்குது அப்படின்னு. ஆமா, ஓகேவா? இதெல்லாம் ஒரு 2 இயர்ஸ் கலர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இருக்கும். அந்த பால் இது உள்ளே போட்டுருங்க. ஃபீடிங் பாட்டில், வாட்டர் பாட்டில். ஓ, ஸ்டீல் வாட்டர் பாட்டில். ஆக்சுவலி அவன் தண்ணி வந்து குடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல இப்போ வரைக்கும். சோ அட்லீஸ்ட் இதுலயாவது அவன் ஆசைப்பட்டு குடுக்கறானா பார்க்கணும். அந்த பாட்டில் அட்ராக்டிவா இருக்கு. ஆமா, இப்போ இத குடிக்க வைக்க முடியுமா? தண்ணி குடிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக் இருந்தா சொல்லுங்க எனக்கு. அவன் ஸ்பூன்ல கொடுத்துட்டேன், டம்ளர்ல கொடுத்துட்டேன், வாட்டர் பாட்டில், சிப்பர் பாட்டில், எதுல கொடுத்த ஸ்ட்ரால கூட சொல்லி கொடுத்துட்டேன். பட் அது பிடிக்கல. ஜூஸ் கொடுத்தாலும் பிடிக்க மாட்டேங்குது. லிக்விடா உனக்கு எதுவுமே பிடிக்கல. இது நல்லா இருக்கு பாருங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு சிப்பர் கப், சிப்பர் வாட்டர் பாட்டில் தான். இது ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா. தேங்க்யூ அர்ச்சோ. உள்ள பாருங்க ஒரு ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. உள்ள செட் பண்ணிக்கலாம் நம்ம. ஆமா, இது வந்து இன்னும் ஒரு 1 இயர் கழிச்சு யூஸ் பண்ணிக்கலாம்ல. நல்லா இருக்கு ஆக்சுவலா. அவனுக்கு என்ன உரிய வரணும் அது. ஆமா, ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெருசுதான் பாத்தீங்கன்னா. கொஞ்சம் ஓகே தான். 1 இயருக்கு எடுத்து வச்சு யூஸ் பண்ணலாம் பொறுமையா. சூப்பரா இருக்கு ஆக்சுவலா. பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் நீங்க யூஸ் பண்ண முடியாது. நான் வாங்குவேன், பிங்க் கலர்ல வாங்கி யூஸ் பண்ணுவேன். ரொம்ப கேவலமா இருக்கும் சங்கீதா. டேய், உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? அரவாத யூஸ் பண்ணு. 350 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு காரி துப்புவாங்க. ஓகே, தொடக்க தயாரா இருந்துக்கோங்க. அடுத்து நம்ம ஹால் வீடியோல இந்த பாட்டில் நீங்க பாப்போம். 320 தான் வந்துருவாங்க, நம்பிக்கை. அடுத்து ஓபன் பண்ணுங்க. அடுத்து வந்து இந்த gift வந்து நம்ம மிஸ் சான்ஸ் சேனலோட ஓனர் இருக்காங்க இல்லையா, சங்கீதா. அவங்களோட ஃப்ரெண்ட் கீர்த்தியும் கொடுத்தது. அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கீர்த்தியும் சேர்ந்து இந்த gift கொடுத்திருக்காங்க. ஏதோ சாஃப்டா அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. சக்திக்கு இது ரொம்ப பிடிக்கும் பாருங்க. அவன் இது இல்லாம இனிமேல் தூங்கவே மாட்டான். ஓ, யானை குட்டி. ஓபன் பண்ணுங்க, இன்னும் பெருசா வரும். நாங்களே ஃபுல்லா ஓபன் பண்ணல. மத்த எந்த ப்ராடக்டோட லிங்க்கும் என்னால தர முடியாது. ஏன்னா மத்தவங்க எங்க வாங்குறாங்கன்னு தெரியாது. இதோட லிங்க் என்னால தர முடியும். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. வாவ், யானை குட்டி. இது எப்படின்னா, இது மேல வந்து அவன் சைட்ல படுத்துக்கலாம். இந்த இடத்துல நல்லா கம்ஃபர்டபுளா. ஏன்னா சக்தி நல்லா சாஞ்சி உட்காருவான். அப்பப்போ அழகா இருக்கு. நைஸ். இது மேல அவன் அழகா படுத்துப்பான். ஆக்சுவலா சக்திக்காகவே நாங்க இன்னொரு தனி ரூம் கட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவனோட டாய்ஸே இவ்வளவு வந்திருக்கு. இன்னும் அவன் ஸ்கூல் போகணும், அதுக்கெல்லாம் நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே ரொம்ப தேங்க்ஸ் சங்கீதா, ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா இது ஏன் செலக்ஷன்ல ஃப்ரெண்ட் கீர்த்தியோட செலக்ஷன் தான்.
மாஸ் பண்ணிருக்கா இது வந்து ஊர்ல வந்து சக்தியோட அண்ணன் சக்திக்கு அண்ணன். ஓகேவா, அவன் வந்து ஊர்ல இருக்கான். இது அவனோட கிஃப்ட். நல்லா இருக்குப்பா. இது மொத்தமா பிரிச்சுட்டு காட்டுறேன். நைஸ். ஆக்சுவலா சுபாஷ் சக்திக்கு அண்ணன். ஆக்சுவலா இது ரெண்டுமே என்னோட ஃபேவரட் பிக்ஸ். ஏன்னா வந்து ஒன்னு கிருஷ்ணர், இது முருகர். நைஸ். அது எனக்கு முருகர் பிக்கர் எஸ்பெஷலி ரொம்ப பிடிக்கும். வந்து 7th month போட்டோஷூட் பிக்ஸ் தானே. ஆமா, நல்லா இருக்கும் எல்லாமே. ஓகே. நான் ஆக்சுவலா போட்டோ ஃப்ரேம் தான் பிளான் பண்ணிருந்தோம், சக்திக்கு கொடுக்கலாம் அது செட் பண்ணி. அப்புறம் பார்த்தா சரி நிறைய பேர் போட்டோ ஃப்ரேம் கொடுப்பாங்க, அதனால நம்ம டிஃபரெண்டா யோசிக்கலாம் தான் நாங்க யானைக்குட்டி மாத்திட்டோம் பிளான. சரி, ஓகே. அடுத்தது யாமினி அண்ட் ஃபேமிலி. யாமினி அது 2-3 பேர் எனக்கு தெரியுமா, அதனால ஒரு கன்ஃபியூஷன். வேற ஒண்ணும் இல்ல. அக்காவோட நண்பர்கள் கூட்டம் பெருசு, அதனால அவங்களுக்கு யாரு சங்கீதா விட கம்மி தான் எனக்கு. கீபோர்டு சாரி இந்த லேப்டாப்பை வந்து நம்ம R&D டிபார்ட்மெண்ட் வந்து சூப்பரா செட் பண்ணிட்டாங்க. பேட்டரி போட்டு வச்சா வாவ். இது வந்து என்னன்னா இங்க எதுவுமே நமக்கு விஷயம் கிடையாது, இங்கதான் விஷயமே. இப்ப ஏன்னா இது ஏன்னு சொல்லுது, சோ அவனுக்கு மெமரைஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது. சோ அனிமல்ஸோட நேம் இருக்கு. இதோ பாருங்க, டாக் இருக்கு. டாக பிரஸ் பண்ணா டாக்னு சொல்லுது, டாக் அப்படின்னு ஷீப்னு சொல்லுது, ஷீப், கேட், கேட். இது என்னன்னு பார்க்கலாம். லெட்டர்ஸ். என்ன சொல்லுச்சு? இன்னும் சொல்லுது, ஆனா என்ன சொல்லல புரியல. ஓ அக்கா அதுவே சொல்லுதுக்கா எல்லாமே லைனா. ஓகே ஓகே. கிளிக் பண்ணி விட்டா சவுண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியா கேக்குது, மத்தபடி சூப்பரா இருக்குது. இருக்கு யூஸ் பண்றதுக்கு. பவர் ஆன் பண்ணி ஏன்னா ஏன்னு சொல்லும். அப்புறம் வந்து லெட்டர்ஸ்னா ABCD அதுவே தானா சொல்லிக்கிட்டே போகுது. அடுத்தது மியூசிக் பாருங்க. ஆக்சுவலா வால்யூம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஏன்னா நாங்க எமர்ஜென்சியா டக்குன்னு எடுத்து ஒரு பேட்டரி போட்டோம். மேபி அதனால வால்யூம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனா இங்க கேட்கும் போது கொஞ்சம் ஓகேவா இருக்கு. ஹாய் சக்தி எழுந்தாச்சு. சக்தி சக்தி வாடா. சக்தி ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுது, ஹாய் சொல்லுது. இவனை உட்கார வச்சுக்கலாம். வாடா குட்டா. ஓகே, இப்ப சக்தி வந்து இது எப்படி ஆபரேட் பண்றான்னு பார்க்கலாம். சக்தி லேப்டாப் பாரு. சக்தி பிரஸ் பண்ணு, பிரஸ் பண்ணு. வாவ், பிரஸ் பண்ணு. நீ பிரஸ் பண்ணு, பிரஸ் பண்ணு. இங்க பிரஸ் பண்ணுமா? அந்த பார். 1 2 இருடா. அவ்வளவுதான், தலைவர் பீஸ்ட் மோடுக்கு போயிட்டாரு. அங்க பிள்ளை இப்போ நீங்க வெச்சு சொல்லி தரது கரெக்ட்டா. இப்ப அவனுக்கு அது இது பண்ண முடியாது. பட் ஆனா கண்டிப்பா ஒரு 1.5 years 2 years கிட்ட வரும்போது அவனுக்கு அது எப்படி யூஸ் பண்றதுன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். இப்போதைக்கு அவனுக்கு கலர் கலரா லைட் பார்த்து தட்டிட்டு இருக்கட்டும். நம்ம அடுத்த கிஃப்ட்டுக்கு போயிடலாம். அடுத்தது வந்து ஹெலிகாப்டர். யாருன்றது மறந்துட்டேன். யாமினி கொடுத்துருக்காங்க. தலைவர் கரெக்டா லேப்டாப் மூடுற மாதிரி மூடுறாரு பாருங்க. ஓ மை காட், இதுல நிறைய செட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப இது ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் இது அவங்கள்ட்ட கொடுத்துடலாம். அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். நம்ம பார்க்கலாம். அடுத்து இதோ பெருசா இருக்கு பிரான்சிஸ். அடுத்தது இது குட்டா, உனக்கு தான் குட்டா எல்லாமே. அமுத கடல் உனக்கு தான், ஆறாமழை உனக்கு தான், நீங்கா நீழல் உனக்கு தான், நீ கண் நீ எனக்கு தான், நீ நிற்கும். டயர்டா இருக்குன்னு தூங்க போயிட்டா அப்படி. எல்லாம் தூங்கி எழுந்துட்டு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கா அப்படி. கொஞ்சம் சீக்கிரமா நம்ம ரெடி பண்ணணும். ஏன்னா
சக்திக்கு வந்து டின்னர் டைம் இது, இல்லைன்னா அவன் டென்ஷன் ஆயிடுவான். ட்ரிஃப்ட் ரேசிங், இது வந்து ஒரு கார். என்ன சொல்றது, ரிமோட் கார் மாதிரி நினைக்கிறேங்க இது. தெரியல. ஓகே, இதுவும் வந்து இது ஒரு நல்ல கார். வாவ், ரெடி ஆயிடுச்சு. இங்கிலீஷ் சென்சார் குட்டா என்னடா இது புதுசா அழகா பாத்துட்டு இருக்கான். தூக்க கலகத்துல இருக்கான், அதனால எதுக்கிட்டே போக மாட்டேங்கிறான். நல்லா இருக்கு, கொடுத்துருங்க. சூப்பரா இருக்கு, பட் ரொம்ப சத்தமா இருக்கு. ஆமா, சத்தம் தான் ரொம்ப ஜாஸ்தி. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இது ரொட்டேட் ஆகும் போது பசங்க கை வச்சா கொஞ்சம் அடிப்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எனக்கே லைட்டா பட்டுது கொஞ்சம். குழந்தைங்களுக்கு சென்சிட்டிவா இருக்கும்ல, சோ அதனால மேபி ஏதாவது சான்ஸ் இருக்கு. பட் இட்ஸ் ஓகே, விளையாடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. பாருங்க வருது, மேல இருக்கிற அவ்வளவு அழகா வராது, இருக்கட்டும். ஓகே, அடுத்து போலாம். இது வந்து ஆனந்த் பாபு சிஎம்ஏ சிஜிஎம், என் ஹஸ்பண்டோட கம்பெனி, அவர் ஒர்க் பண்ற ஆஃபீஸ். உனக்கு வெறும் கவர் தான், எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு போயிருவேன் வீட்டுக்கு. மை பெட் பில்லி, இது வந்து இங்க பாருங்க, இது வந்து இந்த ஒரு டாகா கேட்டா, கேட் தானே, கேட்டுதான் மண்டை இருக்கு. கேட் இது ஓபன் பண்ணி பார்க்கலாம். வெளில பார்க்க ரொம்ப பெருசா இருந்தது, இங்க பார்த்தா அவன் கையில வச்சுக்குது. அங்க குட்டா சக்தி, உன்னோட கேட் பில்லி. பெரிய டாஸ்க் இவனை வச்சு நாங்க அந்த இடத்துல இருக்க எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் அரேஞ்ச் பண்ணணும், எல்லாத்தையும். அதுதான் டாஸ்க். ஆனா குட்டா, இது குட்டா நம்ம இந்த சக்தி, இந்த சக்தி, இந்த அவனோட டாய், இந்த இட்ஸ் பில்லி. இதுதான் உன் பூனை. டெய்லி என்ன பண்ற, இதை வாக்கிங் கூப்பிட்டு போ. அறிகிறானா எங்கேயாவது, அப்படியே அம்மா மாதிரியே இருக்கிறான். ஏய் சூப்பர், இது இழுங்க. குட்டா குட்டா, இந்தாங்க, இதை பிடிங்க. இழுடா. அப்படிலாம் நாங்க டைரக்ட் அப்ரோச் தான், எங்களுக்கு எதுக்கு பயிரலாம். பூனை எங்க குட்டா கொஞ்சம் ரகுடு பாய், அப்படிதான் இருப்பான். அடுத்து ஓபன் பண்ணுங்க. சரி ஓகே, ஆமா அதுல விளையாடிட்டு இருக்கோம். அடுத்து ஒரு முதல்ல பார்த்தல ஒரு கார், அதை பாத்துடலாம். இது வந்து ரிமோட் கார், நம்ம 90s கிட் எல்லாம் ஆசைப்படுவோமே. 90s கிட் கமலுக்கு செகண்ட் பர்த்டேக்கு தேர்ட் பர்த்டேக்கு கொடுத்தாரு. இல்ல இது எடுத்து வச்சுக்கலாம், ஏன்னா இது ரொம்ப இடிக்குது, ரொம்ப ஸ்பீடா இருக்கு. அவன் கை விட்டானா கொஞ்சம் ரிஸ்க். இந்த அண்ணா ரிமோட் வச்சு இது பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நல்லா இருக்கு, அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாராம இடிக்குது ரொம்ப, அதனால இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் இருக்கு. இதெல்லாம் ஒரு 5-6 வயசுல கொடுக்கலாம். ஒரே நிமிஷம், இதோட ரிமோட் பாருங்க, சூப்பரா இருக்கு, ஈஸியா தான் இருக்கு பாருங்க. இது ஜஸ்ட் இது ஸ்டியரிங் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இத வந்து பண்ணா அது ரொட்டேட் ஆகுது. இங்க பாருங்க, இது வந்து இது ஜஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் திஸ் பேக், அவ்வளவுதான். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. மணிகண்டன் யூஎஸ்டி ஃபேஸ் மாதிரி இது கியூட் கிராப், கிராலிங் கிராப். இதுவுமே இந்த பேட்டரி போடுற டாய் தான் நினைக்கிறேன், நல்லா தான் இருக்கு. இதுவுமே இப்ப யூஸ் பண்ணலாம், ஏன்னா அவன் பாப்பான். இது ஆன். இது இந்த டாய்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு தனியா படிச்சுட்டு வரணும் போல. பாப்போம், இல்ல நம்ம ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கிட்ட கொடுத்துட வேண்டியதுதான். இது வந்து சார்ஜிங் பா, சார்ஜிங் போட்டு இங்க இருக்குன்னு தெரியல. இங்க இருக்குக்கா, ஆன் டோருக்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஆரம்பி இருக்குல்ல நண்டு. ஏன் இப்படி ஓடுது? ஐயோ, ஏன் 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 ஏய் போ அந்த பக்கம். ஏய் ஏய் சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டு
ரொம்ப சூப்பரான ஆக்டிவேட்டா இருக்கும். இது உள்ள கைய விடுறதுக்கே பயமா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டான்சிங் ரோபோட், டான்சிங் ரோபோ. ஏதோ ஸ்டிக் ஆயிருக்கு, கட் பண்ணுங்க. சங்கீதா பேட் சங்கீதா. அக்கா வாட்ட வரலக்கா. என்ன வாட்டம் வரல காட்டம் வரலன்னு. ஏ ரோபோ நல்லா இருக்கு. 2024ல பிறந்திருக்கலாம்க்கா. அப்ப மிஸ் சாங்ஸ் வந்து 2044ல வந்திருக்கும். ஆமா. இல்ல இதுல பேர் இல்ல. நல்லா இருக்கு இந்த ரோபோட்மே. எல்லாமே டான்சிங் டால் மாதிரி இருக்கனால அவன் ரசிப்பான். ஏன்னா அவன் வந்து என்ன சொல்றது, அமைதியா உட்கார்ந்துருக்க ஒரு அமைதியான சைல்டு கிடையாது, இல்ல ஆக்டிவா சுத்திக்கிட்டு இருக்க பையன். அதனால அவனுக்கு இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஓகே, அடுத்து இது வந்து எம் பிரகாஷ். ஏதோ பேச வர சப்ஸ்கிரைப் டு மிஸ் சொல்லு. அதெல்லாம் சொல்ல மாட்டான். நீட்டா அதுவே போதும். வாடி தங்க வாடி தங்க வாடி தங்க. இந்த பூனை கூப்பிட்டு வந்துடலாம். பூனைவா? இது ஒரு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, கியூட். இது வந்து ஒரு ஷோகேஸ் பீஸ். இது கார்ல வைக்கலாம், கார்ல மோஸ்ட்லி வைக்கலாம். நல்லா ரொம்ப இருக்கும், நல்லா இருக்கு. வாவ், வந்துட்டான். உங்களுக்கு வேணுமா? எனக்கு தான் எல்லாம் ஒண்ணு. தூக்கி போட்டுடுவே, உடைச்சிடுவே. அப்பா கார்ல வெயிட்டா இருக்கா? வைக்கலாம். இல்ல இல்ல தூக்கி போட்ட உடையாரு, உடன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது யாரு? இந்த ப்ளூ நீங்க, இந்த பிங்க் ஆரியாவா? ரெண்டுமே நான் தான். போங்க. அண்ணா என்ன பேசுற? சரி ஓகே, அவன் கொஞ்சம் அதுல விளையாடட்டும், நம்ம அடுத்த கிஃப்ட் போலாம். சின்மயி அண்ட் சக்திதரா எல்லாரும் கிஃப்ட்ஸ் வந்து அவங்களோட கிட்ஸோட நேம் போட்டு கொடுத்துருக்காங்களா, அதனால கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான், குழந்தைங்களை எப்பவுமே ரெப்ரசென்ட் பண்ணி பண்றது. நீங்க சொன்னா அகைன் பில்லி, திருப்பி இன்னொரு பூனை. சேம் ரிப்பீட் ஆகல இன்னொரு பூனை வந்துருச்சு. எஸ், சேம் பட் டிஃபரெண்ட். எஸ் சேம். சக்தி என்ன பண்ணுவா, 2 கையில 2 பூனை எடுத்துட்டு மாசா வாக்கிங் போவான். ஓகே, அப்ப இது பிரிக்க வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். அதே பொம்மை. ஓ தூக்கி போட்டுட்டான். அடுத்து என்ன கிஃப்ட்? இது வந்து ராஜசேகரன் ஃபேமிலி, மதுரவாய். ஐ திங்க் இது Dress நினைக்கிறேன். ஆமா. குட்டா 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 இருடா. நீ இரு சொன்னா வெந்துருவனா என்ன? இதே கடையில இருந்தா ஆல்ரெடி ஒரு Dress வந்தது. அப்படியா? ஆமா. இதுவுமே நல்லா இது ஷெர்வானி. இதுவுமே நல்ல ஒரு ஆக்சுவலா நாங்க சக்திக்கு வந்து ஷெர்வானி எடுக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டோம், பட் எடுக்கல. ஏன்னா அவனுக்கு பார்த்த டைப் எல்லாமே ஜஸ்ட் இப்படி போட்டு 2 பட்டன் இருக்கும், இப்படி போட்டு வர மாதிரி இருந்தது. சோ அது அவனுக்கு அது சூட் ஆகலன்னு சொல்லிட்டு எடுக்கல. இது எல்லாமே பட் இது ஒரு நல்ல பட்டன், ஓபன் பட்டன். சோ சூப்பர் போட்டுக்கலாம், கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. ஆமா, நல்ல பெருசாவே இருக்கு. थैंक यू. இதுவுமே ஏதாவது ரிசப்ஷன் அந்த மாதிரி போட்டு போலாம், மாசா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சங்கி கல்யாணத்துக்கு மார்னிங்ல யூஸ் பண்ணிக்கலாம். என் கல்யாணத்துக்கு நான் குட்டாக்கு சூப்பரா Dress எடுத்து தருவேன். தேவையில்ல, பாத்துக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு Dress. அதுக்கு மேட்சிங்கான ஒரு பிஸ்தா கிரீன்ல வந்திருக்குக்கா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. Dress அந்த பக்கம் தானே? ஆமா ஆமா. இல்ல ஒரு சிலர் அந்த பக்கம் ஊத்திங்க, ஒரு சிலர் இந்த பக்கம் வச்சிருக்கீங்க. அடுத்தது கருணாகரன் கீதா ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்டோட அம்மா அப்பா. ஐ திங்க் திஸ் ஆல்சோ Dress. ஆமா, Dress தான். ஆமா ஆமா ஆமா. எங்கப்பா போற? அவனை விட்டு அவன் போட்டோம்.
ஓ இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு. எத்னிக் வேர் ஃபுல்லா சர்வாணி செட்டு தான். சூப்பர். எங்க கல்யாணத்துக்கு போறனா ஜாலியா போட்டு அடிங்க. இதுவுமே ஓபன் ரொம்ப அழகா இருக்கு. சூப்பர். ஆக்சுவலா இது ரொம்ப நல்லா இருக்கு. கிராண்டா நல்லா இருக்கு. ஓகே இந்த Dress ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுக்கான பேண்ட் இது. இது சர்வாணி பாத்துட்டு இருக்கோம். இது ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா பேண்ட் கொடுத்திருக்காங்க. அது ஷாலாக்கா? இல்ல ஷால் கிடையாது. இதுக்கு வந்து ஆக்சுவலா வந்து ஷால் தேவையில்லை. எப்படி இருக்கும்னா அதோ இந்த மாதிரி இருக்கும். ஓ டாப் அண்ட் பேண்ட். ஓ இத மாதிரி அதனால அந்த கட்டு வருது. ஓகே நான் ஷால் நினைச்சேன். ஓகே ஓகே இது வந்து எனக்கு $8 கொடுத்தாங்கல்ல என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட இன்னொரு gift. ஓகேவா இது வந்து கையமாக்கா அவங்க கொடுத்தாங்களா? ஏய் காரு நீ எதுக்கு எக்ஸைட் ஆவற? உனக்கு இல்ல. நான் ஏறி உட்கார்ந்துப்பேன். கார் உடைஞ்சிரும். yellow கலர் இதுவும். ஓ நைஸ். தூக்குங்க தூக்குங்க. இது வந்து full செட் car பண்ற மாதிரி இருக்குன்னா, நினைக்கிறேன். இதுவுமே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கிட்ட கொடுத்தா செட் பண்ணுங்க. இல்ல இல்ல எல்லாமே டிஸ்மாண்டில் பண்ணி தான் இருக்கு. dismantle பண்ணி தான் இருக்கு. செட் பண்ணனும் இது. இது கூட வந்து பேபி டூத் பிரஷ் வேற வச்சு கொடுத்திருக்காங்க. டூத் பிரஷ், டூத் பேஸ்ட். நைஸ். இது வந்து இப்படி புடிச்சு இப்படி ஓடிட்டு போலாம்னு நினைக்கிறேன். சரி ஓகே இத அசெம்பிள் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறோம் நாங்க. One eternity later. ஸ்டார்ட். சோ ஸ்வீடிஸ் நம்ம லாஸ்ட் கிஃப்ட்க்கு முன்னாடி கிஃப்ட் இது சக்சஸ்ஃபுல்லி நம்ம R&D டிபார்ட்மெண்ட் இத செட் பண்ணிட்டாங்க. செட் பண்ணி இருக்குது. பட் ஆனா செம்மையா இருக்கு. செம்மையா என்ஜாய் பண்ணலாம். சக்தியா உட்காரறதுக்கு ஒருத்தர் அங்க வந்து ரன்னிங்ல பூம் பூம். அவனால ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. என்ன பேசுற நீ? சக்தி எங்க பேர் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய். இங்க 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 பேர் இங்க பாத்து சொல்லு. ஹாய். லைக் திஸ் கொடு. வியூவர்ஸ்க்கு ஃப்ளைங் கிஸ் கொடு. லைக் திஸ் பா. லைக் கிஸ் கொடுங்க. வா. சக்தி. சக்தி இங்க பாரு. அம்மா. வரடி பாத்து பாத்து. இறக்குங்கல இறக்கு. பட் செம்மையா இருக்கு கிஃப்ட். இது வந்து சக்தியோட சித்தப்பா. அவர் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு நாங்க எடுத்த 12 months பிக்ஸையுமே வந்து அவர் அழகா கொலாஜ் பண்ணி கொடுத்துருக்காரு. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து ஃபர்ஸ்ட் மந்த் வந்து கிரிக்கெட் டீம். ஓகே அது வந்து ஃபுல்லா போட முடியல ஏன்னா இது கொலாஜா இருக்கிறதுனால. இது ஃபர்ஸ்ட் மந்த், இது செகண்ட் மந்த், இது தேர்ட் பாஸ்கெட் பால் டீம் பண்ணோம். ஃபோர்த் மந்த் வந்து ஆக்சுவலா சந்திரா ஆஸ்ட்ரோனட் டீம். ஏன்னா அப்ப அது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தது. ட்ரெண்டிங் என்னன்னு நாங்க அதை பூச்சி பண்ணோம் செம்மையா. எஸ் ஃபிஃப்த் மந்த்துக்கு வந்து நாங்க இந்த ஆர்ச் மாதிரி பண்ணிருந்தோம். 4 to 5 போற மாதிரி. அப்படி கொஞ்சம் வழி விடுங்க. அவன் போட்டோ பார்த்தா ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறான். சிக்ஸ்த் மந்த் வந்து இது வந்து ஒரு பாத் காஸ்டியூம் மாதிரி போட்டு எடுத்தோம். இது செவன்த் மந்த் வந்து ஆக்சுவலா இது கிருஷ்ணர் போட்டிருக்காங்க. நாங்க வந்து முருகர் தான் பண்ணோம். கிருஷ்ணர் வந்து சும்மா போட்டு பார்த்தோம் கிருஷ்ண ஜெயந்திக்கு. சோ அந்த முருகர் வந்து இல்ல அந்த பிக்ல நாங்க இது சுபாஷோட இருக்க பிக்ல வந்து காட்டுறோம். அதுல 7th போட்டுருக்கோம். அதுதான் முருகர். இது வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணர் பாருங்க. இதுல இருக்கு பாத்தீங்களா? இதுதான் 7th மந்தோட போட்டோ ஷூட். இது வந்து கிருஷ்ணர் வந்து அவங்க சும்மா எடுத்தோம். ஒரு கிருஷ்ண ஜெயந்திக்கு ஜாலியா எப்படி எல்லா பேரண்ட்ஸும் அவங்களோட கிட்ஸை பண்ணுவாங்க இல்லையா ஒரு டார்ச்சர். கிருஷ்ண ஜெயந்தி பண்ணோம். ஸோ அதை நாங்களும் பண்ணோம். அதுக்கப்புறம் 8th மந்த் வந்து சாண்டா கிளாஸ். ஓகேவா? ஸோ சாண்டா கிளாஸ் தான் 8th. இதுவே ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா கியூட்டா. 9th மந்த் வந்து பொங்கல் தீம். பேஸ்ட்ரி சட்டை. ஸோ ட்ரெடிஷனல் காஸ்டியூம் பொங்கல் தீம். 10th மந்த் வந்து இது ஒரு கேஷுவல் ஒரு ரெயின்போ தீம் மாதிரி பண்ணும். அது வேற லெவல்ல வந்து இது பாக்க. அது என் ஃபேவரட் கலர் சட்டை போட்டிருக்கான் கிட்டா.
ஸோ ஓகே 11th மந்த் வந்து இது ஒரு சிம்பிள் தீம் பண்ணும். 11th மந்த் 12th மந்த் வந்து இந்த பிக் ஆர்யா பர்த்டேல எடுத்த பிக். ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா ஜஸ்ட் 1 வீக் தான். ஏப்ரல் 9 ஆர்யாவோட பர்த்டே, ஏப்ரல் 16 வந்து சக்தியோட பர்த்டே. அவங்க ரெண்டு பேரும் பெஸ்டிஸ் கோல்ஸ் பண்ணாங்க. இதோட வந்து நம்ம கிஃப்ட்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம், முடிஞ்சிருச்சு. Finally. Thanks for watching. இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காம மிஸ் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா என்ன பிடிக்கல கமெண்ட் பண்ணுங்க. பெர்ஸ்பெக்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் ஆர் Always accepted. பை ஸ்வீட்டிஸ். Bye. 2 seconds later.